லக்னோவில் இருந்து பீகாருக்கு விரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் மறைத்து கடத்தப்பட்ட மதுபான பாட்டில்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லக்னோவில் இருந்து பீகார் மாநிலம் பரௌனி செல்லும் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் பயணம் செய்த பயணி ஒருவர் தனது கோச்சில் குளிர்சாதனம் வேலை செய்யவில்லை என அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளார். சோதனை செய்த போலீசார் ஏசி குழாயை திறந்து பார்த்தபோது அங்கே பந்தல் பந்தலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 150 மது பாட்டில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் உள்ள சட்டனூகாவில் பலத்த மழை காரணமாக அங்குள்ள தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சாலைகளில் நதி போல் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் பல வாகனங்கள் சிக்கி தவித்தன. ஐரோப்பிய நாடுகளின் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ பற்றி பெரும் பாதிப்புகளை எட்டியுள்ள நிலையில் உலக நாடுகள் அச்சமடைந்துள்ளன. அல்பேனியா நாட்டின் முக்கிய பகுதியான டெல்வினியா பகுதியில் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ பற்றியுள்ளது. கிரேக்கத்தின் மேற்கு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள், போர்ச்சுகல் நாடுகளின் சில இடங்களில் காட்டுத்தீயின் பரவல் அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் சுமார் 5000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது. தீயை அணைக்க ராணுவத்தினரும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.